தலைநகரில் இன்று இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பில் நாடே ஒன்றாக தேசிய செயற்திட்டத்தின் கீழ் சிறுவர்களை போதைப்பொருள் ஆபத்திலிருந்து பாதுகாப்பது மற்றும் அவர்களுக்கு புனர்வாழ்வளிப்பது தொடர்பான மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. நாடே ஒன்றாக தேசிய செயற்திட்டத்தின் தலைமை அலுவலகம் மற்றும் ஊடக மையத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சின் செயலாளர் தரங்கனி விக்ரமசிங்க மற்றும் ஆபத்தான ஔடதங்கள் கட்டுப்பாட்டு தேசிய சபையின் பிரதி பணிப்பாளர் பிரதீப் கோகலானேகெதர ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்வில் உரையாற்றிய மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சின் செயலாளர் நலன்புரி நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் நாட்டின் ஒவ்வொரு பிரதேச செயலக பிரிவிற்கும் 5 அதிகாரிகள் வீதம் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நாடே ஒன்றாக திட்டத்தின் வழிகாட்டுதலின் கீழ் இந்த அதிகாரிகளை நேரடியாக பயன்படுத்தி சிறுவர்களை போதைப்பொருள் ஆபத்திலிருந்து பாதுகாக்கும் வேலை திட்டங்களை மிகவும் திறம்படவும் துரிதமாகவும் செயற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் திட்டவட்டமாக குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து கருத்து வெளியிட்ட ஆபத்தான ஔடதங்கள் கட்டுப்பாட்டு தேசிய சபையின் பிரதி பணிப்பாளர் நாடே ஒன்றாக தேசிய வேலை திட்டத்துடன் கைகோர்த்து தங்களது நிறுவனத்தின் புனர்வாழ்வு மற்றும் சிகிச்சை வழங்கும் கொள்ளளவை விஸ்தரித்துள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் போதைப் பொருளுக்கு அடிமையான சிறுவர்களை மீட்டு சமூகத்தை நல்வழிப்படுத்துவதற்கான சிகிச்சைகள் மற்றும் ஆலோசனைகள் தடையின்றி வழங்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். சிறு சமூகங்களை சீரழிக்கும் போதைப்பொருள் அச்சுறுத்தலில் இருந்து எதிர்கால சந்ததியினரை பாதுகாப்பதற்காக அரச நிறுவனங்களும் அதிகாரிகளும் இணைந்து மேற்கொண்டு வரும் இந்த அதிரடி நடவடிக்கைகள் தேசிய அளவில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன.